சென்னை டு பூட்டான் ரயிலில் வந்து செகண்ட் ஸ்டேட்டான கொல்கத்தாக்கு நம்ம வந்தாச்சு. கொல்கத்தாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஹவுரா பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு தெரியும். அந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு போகிறதுக்குள்ள எத்தனை பேர்கிட்ட கேட்டால் நீங்களே பாருங்கள். ஹவுரா பிரிட்ஜ் ஓகே. இவன் டிராஃபிக் போலீஸ் சார். டிராஃபிக் போலீஸ் ஓகே. இன்னும் இங்கே செக்யூரிட்டிங்கெல்லாம் ரோட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா டிராஃபிक पुलिस है। हावड़ा ब्रिज हावड़ा ब्रिज किधर है? ओ भाई ये कहा हावड़ा ब्रिज किधर है? ऊपर या செம்மையாகிதியா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக இருக்குது. எதையும் ஸ்பேஸ் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஒரு சில பல ப்ராப்ளம் ஆச்சு. ஏன்னா வந்து மேப்பெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பாக காட்டுறதுனால நம்ம வந்து இப்போது கொல்கத்தாவுக்கு வந்து நம்ம லிஸ்ட்லேயே நம்ம இல்லை. பட் இருந்தால் நம்ம வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கொல்கத்தாவை நம்ம வந்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இப்போ நான் வந்து தங்கியிருக்கிற பெட்ரோல் பங்க் இதுதாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் நம்ம வந்து டென்ட் போட்டது. கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு சில பல பிளேசஸ் நம்ம வந்து பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து நம்ம நார்த் ஈஸ்ட் ட்ராவலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறேன். இப்போ போனால் தான் வந்து டைம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு 3 பிளேஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றது நம்ம போக பேசலாம். ஓகே அன்பாஸ், நம்ம வந்து டீ குடிச்சாச்சு. இப்போ வந்து திரும்ப நம்ம ஹவுரா பிரிட்ஜோட ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருந்தோம். பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்டி கார்டு வந்து ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. நம்ம வந்து என்ன பேசணும் சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆனால் செம்ம மக்களுங்க இங்கே இருக்கிறவங்க. நான் வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தாண்டிருக்காங்க. நம்மளுக்கு டீக்கு நான் காத்துறது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் நம்ம பேசி கொஞ்ச நேரம் அவங்களோட ஃபேமிலி பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க. சரிப்பா கொஞ்சம் பார்த்து பத்திரம் போ அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற அட்ராக்ஷன் பிளேஸ்ல கூட நம்மளுக்கு சொன்னாங்க. அது நம்ம வந்து பார்க்கலாம். இருங்க, நான் இன்னும் பேசணும் அதை பற்றி, அது அப்புறம் பேசுகிறேன். நான் எங்கே தான் ஒரு வச்சு கேட்கலாம். அதுக்கு என்னைய கேட்குறாங்க. चेन्नई से चेन्नई से कहाँ जाना है आपको? हावड़ा ब्रिज ओके जगह राइट शूट कर रहे हो क्या? हाँ ओके सर थैंक यू. क्या करके राइट? हाँ போலீஸ்காரங்களையா இதனால இவங்க வந்து இவங்க வந்து டிராஃபிக் போலீஸ் தெரியாது. நான் ஸ்ட்ரைட்டுக்கா ரைட் போய் சார் யுவர் போலீஸ் ஆர் டிராஃபிக் போலீஸ்? யுவர் டிராஃபிக் போலீஸ் ஆர் டிராஃபிக் போலீஸ்? ஓகே சார் தேங்க்யூ. ஓகே சார். ஆனால் பாருங்களா இது நான் உங்களை பார்த்தீங்களா நான் அங்கங்கே பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் இங்கே செக்யூரிட்டிங்கெல்லாம் ரோட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா டிராஃபிக் போலீஸ் அங்கே அவங்க ட்ரெஸ் காஸ்டியூம் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. ஏன்னா நம்ம தானே டிராஃபிக் போலீஸ் தானே நல்லா சர்ச்சாலாம் வெள்ளையாக ஓட்டிருப்பாங்க. இங்கே வந்து செக்யூரிட்டி கொடுக்குற யூனிஃபார்ம் வந்து இவங்களும் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அப்படி தோணுது. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த யாருக்கும் தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு அப்படி தோன்றது தான் நான் சொல்லியிருக்கேன். இருங்க வண்டியை போட்டு பாருங்க. இங்கே அந்த பிரிட்ஜோட வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ காடு யாராவது அங்கிள் வீடியோ எடுத்துங்கிறாங்களா? இருங்க இந்த அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ரைட்டாக போய் ரைட் எடுங்க. நாங்கள் இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, இங்கேருந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இது இல்லை பிரிட்ஜு அந்த பக்கம் போக சொன்னாங்க. இது வந்து ட்ரெயின் பிரிட்ஜ்னு நினைக்கிறேன். அப்பார்ட்மெண்ட் வாருங்களா கரெக்டாக அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் கிடையாதுக்காங்க. அது ஹவுரா பிரிட்ஜ் இல்லை, அது வந்து நார்மலான பிரிட்ஜு நினைக்கிறேன். மாதிரி கேட்டுப்பாங்க இது ஹவுரா பிரிட்ஜ். ओ भाई हावड़ा ब्रिज किधर है? हावड़ा ब्रिज ரைட் கானா? ஓகே சார் தேங்க்யூ. ஓகே அது வந்து மெட்ரோ பிரிட்ஜ் கட்டிக்கிறாங்க. அதே ஹவுரா பிரிட்ஜ் வழி தான் இருக்குது. இது பாருங்க
இது லோக்கல் பஸ் நினைக்கிறேன். டிரைவர் பார்த்தீங்கன்னா சட்டையே இல்லாமல் வண்டி ஓட்டிக்கிறாங்க. இப்படி தான் போகணும்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஹவுரா ஹவுரான்னு போடுறாங்க. அது வந்து நம்ம இன்னைக்கு எடுத்து போனால் இங்கே தான் ரைட் எடுக்கலாம். ரைட் எடுத்துருவோம். ஓகே, இறங்கியாச்சு. இது இங்கே இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் என்னோட வண்டிக்கு நல்லா இருக்கு. பார்த்துட்டேன். இந்த மாதிரி ஆட்டோவில் கூட இது பிராண்டிங் பண்ணுறாங்க. இந்த ஹவுரா பிரிட்ஜே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சூர்யாவோட ஹாதவன் படத்தில் தான் வந்து அது காட்டுறாங்களே, ஜெகதந்தா தூத் ஹவுரா பிரிட்ஜான்னு சொல்லிட்டு. அப்போதான் தெரியும் நம்மளுக்கு. நான் பார்க்கணும் நினச்சிருந்தேன். ஃபைனலாக பார்க்கறதுக்கு போய் கொண்டிருக்கேன். இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து வரும்போது ஒரு ஸ்போர்ட் டிராஃபிக்கு எல்லாரும் வந்து பிரிட்ஜுக்கு மேலே போக போகிறாங்களோ இருங்க. இங்கே இந்த மாதிரி ரிக்ஷா வண்டியும் ஃபேமஸ் தான். கேட்டு பார்க்கலாம். 2024, 2025 அவங்களோட மொழியில் எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. இங்கே போங்க, டிராஃபிக் தாங்க முடியல. இங்கே வேற ட்ரெயினும் தாங்க முடியல. அவங்களோட இதில் வேற நம்ம இது வேற போட்டுக்கிறோம் இந்த இடத்துல. இதுக்கு மேலே தான் இந்த வண்டிகளாம் போக போகுது போல. போகலாம் அங்கிள், போகலாம் போங்க. பாருங்க எப்படி போறாரு பாருங்க. இங்க பாருங்க டாக்ஸி. ஃபைனலா நம்ம ஹவுரா பிரிட்ஜுக்கு வந்து விட்டோம். போறீங்க. எவ்வளோ இரும்புகள்லாம் போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. வா இருங்க. அம்பாஸ்டர் கார் கூட இன்னும் யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர்ல இருக்கு, ஆனா அது எங்கோ ஒரு பக்கம் இருக்கு தவிர்த்து அங்கங்க இல்லை. ஆனா இங்க வந்து இன்னமும் யூஸ் பண்றாங்க இந்த ஓல்டு அம்பாஸ்டர். ஒன்று இருக்கு. இது என்ன இது? இது வந்து போட்டா இல்லை, மசூதி போட்டா. இப்போ நம்ம பிரிட்ஜுக்கு மேலே பயணம் செய்ய போகிறோம். சிக்னல் போட்டா என்ன வந்து இதே கொடுக்கல, ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, சிக்னல் போட்டாச்சு. இதுதான் பிரச்சனை நினைக்கிறேன். கரெக்டா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு இந்த ஹவுரா பிரிட்ஜ். பஸ் ஸ்டாண்டா இதுதான் கவர்மெண்ட் பஸ் போல. இன்னும் தூர்ல இப்போ இருக்கிற மாதிரி பஸ் இன்னும் சேஞ்ச் பண்ண போல. இப்போதைக்கு ஏற்ற மாதிரி புது பஸ் மாதிரி சேஞ்ச் பண்ண போல. ஹவுரா செல்டேஜ், அபுராத் எம்டி, சால்ட் லேக் அப்படியே சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பஸ் இதான் நினைக்கிறேன். ஹவுரா பிரிட்ஜ் இதா இது பார்ப்பாருங்க இவங்கிட்ட. ओ भाई ये कहाँ हौरा ब्रिज किधर है? सही था। ये क्या ये हावड़ा पुल है। ओ पुल पार करो भैया। ஓகே பாய், தேங்க்ஸ். என்ட்ரன்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கு. இன்னும் நம்ம வந்து டைட்டாக போகணுமாங்க. அதாவது பெட்டோட என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. டைட்டாக போச்சு. இதோட என்ட்ரன்ஸே இப்படி இருக்குது. இன்னும் போய் எவ்வளோ பெருசாக இருக்கு கொஞ்சம் போய் பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம அந்த பிரிட்ஜுக்கு கீழே தாங்க இருக்கோம். அது ஹவுரா பிரிட்ஜு கீழே தான் இருக்கும். ஆப்தா எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மை காட், எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இங்கே இருந்து இந்த பிரிட்ஜு 1 கிலோமீட்டர் இருக்கும்போது இந்த சரி இப்போ இன்னும் இந்த பிரிட்ஜு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரிவர் இருக்கு கீழே. ரிவருக்கு பக்கத்துல தான். ஆஹா சூப்பர்யா.
பிரிட்ஜ் செம்மையாக இல்லையா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக இருக்குது. எதையும் ஸ்பேஸ் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பாருங்களேன். இங்கே வந்து ஒரு ரிவர் இருக்கு. ஓ, போட்டிங்கெல்லாம் பாருங்க, ஷிப்புங்கெல்லாம் வந்து கிராஸ் ஆகுது அந்த இடத்துல. எவ்வளோ பெரிய பாலம், அங்கே எவ்வளோ பெரிய வாட்டர் சாரி ரிவர். இது மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துருக்கோம். கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், வண்டியெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக வருது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோக்லி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிவருக்கு மேலே தான் வந்து இவ்வளோ பெரிய பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. இதோட ஹிஸ்ட்ரியை வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். பற்றி இந்த பிரிட்ஜு கடந்து அந்த பக்கம் போயிடும். எல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்கப்பா இந்த ஊரில். நிற்கிறதே இல்லை போல, எல்லாம் லெஃப்ட் எடுத்தாவே இச்சு தள்ளி போயிட்டே இருப்பாங்க போல. அந்த பிரிட்ஜோட எட்டுக்கு நம்ம வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 300 மீட்டர் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். யூட்டன் பண்ணவன் கூட ஏதாவது இங்க இங்க இருக்கு யூட்டன். இங்கே பிரிட்ஜ் வந்து ஸ்டாப் ஆகுது. இந்த பிரிட்ஜ் பிரிட்ஜோட ரேட் இங்கே தான். வாட்டி லாஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் போயிடுச்சு. இங்கிருந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு இந்த ஊர். ஓகே அன்பாஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஹவுரா பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரியை இப்போ நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துலாம். ஹவுரா அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பெங்காலியோட பழைய மொழியில் வந்து ஹோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது சதுப்பு நிலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஹவுரா பிரிட்ஜோட மீனிங்கு. இந்த ஹவுரா பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலோட நேம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரவீந்திரா சேது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜூன் 14, 1965 பார்த்தீங்கன்னா பேர் மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ரவீந்திரா சேது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஹோக்லி ரிவருக்கு மேலே தான் வந்து இந்த ஒரு பிரிட்ஜை வந்து கட்டப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 பிளேஸை வந்து இணைக்கிற விதமாக இந்த ஹவுரா பிரிட்ஜ் வந்து கட்டப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவும் ஹவுரான்ற 2 இடத்தும் வந்து இணைக்கிற மாதிரி இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த பிரிட்ஜே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹவுரான்ற இடம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸே இருந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் கொண்டு இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வுட்டு வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா பெண்டலம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரிட்ஜ் வந்து 69 இயர்ஸ் மட்டும்தான் வந்து அது தாங்கியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட் வந்து அந்த பிரிட்ஜை வந்து உடஞ்சி போச்சு. அப்புறமா தான் இந்த ஹவுரா பிரிட்ஜ் வந்து ஸ்டீலில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா 2வது உலக போர் வந்து போயிருந்துச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1936 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1942 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 1943 தான் வந்து இந்த ஹவுரா பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜை வந்து கட்டும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. நிறைய பிரச்சனைகள் தாண்டி தான் வந்து இவ்வளோ பெரிய பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு மட்டுமே 26,000 டன்ஸ் ஸ்டீல் வந்து தேவைப்பட்டிருக்கு. அந்த ஸ்டீல் வந்து யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் தான் வந்து இந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு வந்து ஸ்டீல் சப்ளை பண்ணியிருக்கிறது. இந்த ஹவுரா பிரிட்ஜ் வந்து கட்டுறதுக்கு மட்டுமே வந்து 2.5 crores ஆயிருக்கு 90s 30s. ஆனால் இப்போ அதை கால்குலேட் பண்ணால் எங்கோ போகிற ரேட்டு. ஆனால் இது வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த ஒரு பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஒரு பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நெட்டு வோல்ட்டே நீங்கள் பார்க்க முடியாது. இது ரெண்டுமே வந்து இந்த ஒரு பிரிட்ஜில் வந்து பயன்படுத்தவே இல்லை. ஒரு ரிவீட்டை வச்சே வந்து இந்த ஒரு பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ உள்ள இன்ஜினியரிங்ஸு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்போவே இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் கான்டிசெல்வே பிரிட்ஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜோட அகலம் மட்டுமே 507 மீட்டர், 1500 ஃபீட் உயரத்தில் இந்த ஹவுரா பிரிட்ஜ் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே 1-2 லட்சம் மக்கள் வந்து இந்த ஒரு பிரிட்ஜை வந்து கடந்து போகிறாங்க. இதுதான் வந்து ரொம்பவே ஒரு பிஸியஸ்டான ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்தியா இல்லை, உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்பவே ஒரு பிஸியஸ்டான ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கூட கொடுத்துருக்காங்க இந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு. இது இல்லாமல் இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. நிறைய பாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன் தமிழில் கூட சூர்யா வந்து
ஆதவன் என்ற ஒரு படத்தை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க, வடிவேலு சூர்யா கொண்ட ஒரு காமெடியில். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹவுரா பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கொல்கட்டாவில் செகண்ட் பிளேஸான விக்டோரியா பேலஸ் தான் இப்போ நம்ம போகிறோம், போய் பார்க்கலாம்.